வேதாமத்தின் கர்த்தர் புது சிருஷ்டியா இருக்கிற ஒரு விசுவாசிக்கும் அற்புதமான வாக்குத்தத்தங்களை செய்திருக்கிறார். என்ன பழைய சிருஷ்டிப்பு என்றால், கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பவர்கள் எல்லோரும் புது சிருஷ்டிப்பு என்றால், அப்ப பழைய சிருஷ்டிப்பு யாரு? சொல்ல போற வாக்குத்தத்தங்கள் நம்மளோட வாழ்க்கையில செயல்படாதபடிக்கு ஒரு பெரிய தடை இருக்கு. அதுதான் இன்றைக்கு இந்த அசூசியான ஆட்கள் கிட்ட இருந்து அந்த அசூசியான பழைய மனுஷன் நம்ம உறுத்தி கொள்ளாதபடிக்கு அவனுடைய உள்ளான விஷயங்கள் எனக்குள்ள வராமல் இருக்க வேண்டும் என்றால் 6:17 சொல்ற வார்த்தை, பழைய மனுஷனை பத்தி யோசிக்கும் பொழுது பழைய கெட்ட வார்த்தை, பழைய காட்சிகள், பழைய பழக்க வழக்கங்களை பத்தி நம்ம மனசுல கொண்டு வரும் பொழுது என்ன மாதிரி உணர்வு இருக்கணும்? கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். Please turn your Bibles to 2 Corinthians chapter 7. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். Therefore, having these promises, beloved, let us cleanse ourselves from all defilement of flesh and spirit, perfecting holiness in the fear of God. எல்லா ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையிலே யாக்கோபு புஸ்தகத்தை நாம் இந்த இடத்துல தியானித்துக் கொண்டு வருகிறோம். அடுத்த 2 வாரத்தில் யாக்கோபு புஸ்தகம் முடியும். ஆனால் இன்றைக்கு ஒரு விசேஷித்த ஆராதனை இருக்கிறபடியால் நம்முடைய எக்ஸால்டேஷனுக்காகவும் அட்மோனிஷனுக்காகவும் நம்முடைய உற்சாகத்திற்காகவும் சீர்திருத்தத்திற்காகவும் வாசித்து கேட்ட இந்த வசனத்திலிருந்து ஒரே ஒரு சின்ன ஆலோசனை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதாமத்தின் கர்த்தர் புது சிருஷ்டியா இருக்கிற ஒரு விசுவாசிக்கும் அற்புதமான வாக்குத்தத்தங்களை செய்திருக்கிறார். அந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் உங்களுக்கு எனக்கு சொல்ல நேரம் இல்லை. மாறாக ஒரு வசனத்தை இப்பொழுது நான் வாசிக்கிறேன். 1ஆம் அதிகாரம், அதே 2 கொரிந்தியர். ஒரு புஸ்தகத்தை தொட்டால் அந்த புஸ்தகத்தை விட்டு நான் போக மாட்டேன், அது என்னுடைய பழக்கம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஒட்டுமொத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. அத பத்தி டீடைலா சொல்ல எனக்கு நேரம் இல்லை. For as many as are the promises of God in him, there yes, therefore through him is our amen to the glory of God. ஒட்டுமொத்த வாக்குத்தத்தங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பிதாவாகிய தேவன் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். நல்ல வேளை முதலாவது ஆதாமாகிய ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கப்பட்ட அந்த ஆதாம் இடத்துல கர்த்தர் எந்த வாக்குத்தத்தங்களையும் பத்திரப்படுத்தி வைக்கவில்லை. அப்படி வைத்ததே ஆனால் அவன் நஷ்டப்படுத்தி இருப்பான். ஆகையால் 2ஆம் ஆதாமாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசுநாதருக்குள்ளாக ஒட்டுமொத்த வாக்குத்தத்தங்களையும் பிதாவாகிய தேவன் வைத்தார் என்றால் இந்த மகிமையின் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தமும் நம்மை விட்டு நஷ்டப்படுற அளவுக்கு விட மாட்டார். ஆனால் முதலாவது ஆதாம் ஒட்டுமொத்த வாக்குத்தத்தங்களையும் நமக்கு கிடைக்காதபடிக்கு மரணத்தை கொண்டு வந்து தேவனை விட்டு ரொம்ப தூரம் கொண்டு போனான். ஆனால் கர்த்தருக்குள்ளா இருக்கிற புது சிருஷ்டியா இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் ஒட்டுமொத்த வாக்குத்தத்தங்களும் அருளப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் என்றால் என்ன? ப்ராமிசஸ் என்றால் என்ன? கர்த்தர் உங்களுக்கு அவருடைய கிருபையிலும் தயவிலும் உங்களுடைய நற்கிரிகளை பார்த்தல்ல, அவருடைய கிருபையிலே உங்களுக்கு அதை செய்வேன் இதை செய்வேன் என்று வாக்கு பண்ணுவது, அநேக ஈவுகள் நிறைந்த அநேக கிஃப்ட்டுகள் நிறைந்த வசனிப்புகளை வாக்காக நமக்கு தருகிறார். அதாவது அவர் நமக்கு இலவசமாய் செய்கிறார், நம்மிடத்திலிருந்து ஒண்ணுமே எதிர்பாராமல். கர்த்தருடைய எந்த வாக்குத்தத்தங்களும் பிசாசுடைய மண்டலத்திற்கோ பிசாசுக்கோ அசுத்தாவிகளுக்கோ போய் சேர வாய்ப்பில்லை. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் புது சிருஷ்டிப்பு இல்லாத ஆட்களுக்கும் போய் சேர வாய்ப்பில்லை. கர்த்தருடைய ஒட்டுமொத்த வாக்குத்தத்தங்களும் கர்த்தர் அல்லது வேதாமத்தின் தேவன் அருளுவது புது சிருஷ்டியாய் இருப்பவர்களுக்கு. இந்த புது சிருஷ்டி அல்லது பழைய சிருஷ்டி என்ன என்பதை மாத்திரம் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்ல முடித்த பிறகு, இந்த வாக்குத்தத்தங்களை புதுசாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு விசுவாசிகளும் அனுபவிப்பதற்கு தடையா இருப்பதை மாத்திரம் நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, புது சிருஷ்டிப்பு என்றால் என்ன? 5ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 5:17. 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற யாவரும் யாரு?
புது சிருஷ்டிப்பு அது என்னன்றது உங்களுக்கு தெரியணும்னாக்கா முதலாவது பழைய சிருஷ்டிப்பு என்றால் என்னன்றது உங்களுக்கு தெரிய வேண்டும். என்ன பழைய சிருஷ்டிப்பு என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பவர்கள் எல்லோரும் புது சிருஷ்டிப்பு என்றால் அப்ப பழைய சிருஷ்டிப்பு யாரு? அந்த பழைய சிருஷ்டிப்பு என்பதன வார்த்தைக்கு ஒரு பெயர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தருகிறார். அது வாசிப்பதற்கு முந்தி 17 வாசித்து முடியுங்கள். 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப பழையவைகள் ஒளிந்து போயினு சொல்றதெல்லாம் எது? பழைய சிருஷ்டிப்பு. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஒருவரும் புது சிருஷ்டிப்பா இருக்கிறார்கள், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அப்ப பழைய சிருஷ்டிப்பு என்றால் என்ன? பழைய சிருஷ்டிப்பு என்றால் என்ன என்பதான கேள்விக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கிற பதில் 5:16 5:16. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். அத புடிச்சுக்கணும். பழைய சிருஷ்டிப்பு என்றால் என்ன? மாமிசம். மாமிசம் மாமிசம் என்று சொன்ன வெறும் இந்த சரீரத்தை எடுத்துக்கொள்ள கூடாது. சார்க்ஸ் என்பதான கிரேக்க வார்த்தைக்கு மாமிசம் என்ற இந்த சரீரமும் சொல்லப்படுது. ஆனால் குறிப்பாக மாமிசம் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவில்லாத பழைய மனுஷன், கிறிஸ்துவில்லாத பழைய மனுஷனை தான் வேத வாக்கியம் அப்பப்போ மாமிசம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் பழைய சிருஷ்டி என்றால் யாரு? மாமிசம் என்பதான ஃபிளஷ், மாமிசம் என்று வேத வாக்கியம் சொல்லி இருக்கிறது. அந்த மாமிசம் என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் கிறிஸ்துவில்லாத பழைய ஆத்துமா, கிறிஸ்துவில்லாத பழைய ஆவி, கிறிஸ்துவில்லாத பழைய வஞ்சிக்கிற சரீரம். இதைத்தான் மாமிசம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் புது சிருஷ்டி என்றால் இந்த பழைய மனுஷனை ஓரமா ஒதுக்கி வைத்து கிறிஸ்துவுடைய இருதயமும் கிறிஸ்துவுடைய மனதும் கிறிஸ்துவுடைய ஜீவனும் கிறிஸ்துவுடைய ஒட்டுமொத்த அவதாரத்தையும் பழைய மனுஷனுடைய உள்ளான இருத்திலிருந்து எடுத்து போட்டு கிறிஸ்துவுடைய புதிய அவதாரத்தை வைக்குவதுதான் புது சிருஷ்டிப்பு என்று வசனம் 17 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகிலும் 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 4 வசனம் 3-6 வரைக்கும் கவனித்து பாருங்கள். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளா இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளா இருக்கும். கெட்டு போகிறவர்கள் யாரு? கெட்டு போகிறவர்கள் யாரு? சத்தமா? எக்ஸாக்ட்லி. கெட்டு போகிறவர்கள் யார்? மாமிசம், பழைய மனுஷன், பழைய இருதயமுடையவன், வஞ்சிக்கிற இருதயமுடையவன், ரட்சிக்கப்படாதவன், கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்படாதவன், கிறிஸ்துவின் மீட்புக்குள்ளாக பிரவேசிக்காதவன், அவர்கள்தான் பழைய மனுஷன். இங்க எவ்வளவு பேர் பழைய மனுஷன் இருக்கிறீங்க? இன்னும் இங்க யாரும் மாம்சீகமா இருக்கிறீர்களா? ஜாக்கிரதையா இருங்கள். மாம்சீகமா இருக்கிறவர்களை பத்தி வேத வாக்கியம் சொல்லுவது என்ன? கெட்டு போகிறவர்கள், அழிந்து போகிறவர்கள், அழுவி போகிறவர்கள். மாம்சம் எப்படி மண்ணில் அழுவி போகிறதோ அதே போல கிறிஸ்துவின் ஜீவன் இல்லாத ஒரு மனுஷன், உள்ளான மனுஷனும் நித்திய நரகத்திலே ஜீவன் இல்லாதவனாய் அழுவி போன நிலையில இருப்பான். யார் நீங்க மாம்சமா இருக்கிறீர்களா? இன்னும் அப்ப இங்க எவ்வளவு பேர் புது சிருஷ்டியா இருக்கிறீர்கள்? கை தூக்குங்க பார்க்கலாம். 4ஆம் வசனம் கண்டினியூ பண்ணுங்க. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளா இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைபொருளா இருக்கும். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல். நன்றாக கவனிக்க வேண்டும். மாம்சம் என்று சொல்லக்கூடிய அந்த பழைய மனுஷனுடைய உள்ளத்தை இப்பிரபஞ்சத்தின் தேவன். யார் இப்பிரபஞ்சத்தின் தேவன்? பிசாசுக்கு நாமதி பெயர் பரிசுத்தமுள்ள ஆவியானவர் அவருடைய பரிசுத்தமுள்ள வேதத்தில் கொடுத்திருக்கிறார் என்பதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இப்பிரபஞ்சத்தின் தேவன். இப்பிரபஞ்சத்தில் இருக்கிற அழிந்து போகிறவர்களுக்கு, கெட்டு போகிறவர்களுக்கு யார் தேவன்? இப்பிரபஞ்சத்தின் தேவன். புது சிருஷ்டிப்புக்கு யார் கர்த்தர்? ஆண்டவராகிய இயேசுநாதர். அப்படி குருடாக்கப்பட்டிருக்கிற அழிந்து போகிற பழைய மனுஷனா இருக்கிறவர்கள் எல்லோரும் கெட்டு போகிறபடியால் அவர்கள் புது சிருஷ்டிப்புடைய நிலையில இல்லை, மாறாக வசனமாய் தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அப்ப இயேசுநாதர் யாருடைய சாயல் இருக்கிறாரு? தேவனுடைய சாயல் இருக்கிறார். தேவனுக்கு சாயலும் இல்லை, ரூபம் இல்லை என்ற வேதவாக்கியம் ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டுகிறது. தேவன் என்னவா இருக்கிறார்? யோவான் 4ஆம் அதிகாரத்துல ஆவியா இருக்கிறார். அப்ப தேவனுடைய சாயல் என்று சொல்வது என்ன? கர்த்தருடைய சுபாவம், கர்த்தருடைய குணாதிசயங்கள், அட்ரிபியூட்ஸ், நேச்சர். அவருடைய ரூபத்தை குறிக்கவில்லை, அவருடைய சுபாவத்தை குறிக்கிறது. தேவன் என்றால் என்னவா இருக்கிறாரோ அந்த ஒட்டுமொத்த குணாதிசயங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறதாக. பிறகு அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசு நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். ஊழியக்காரனுடைய வேலை என்ன?
இயேசுநாதர் என்னவாக பிரசங்கிக்க வேண்டும்? கர்த்தர் என்று. இந்த மகிமையுள்ள சுவிசேஷத்தை அழிவுக்குள்பட்டு அந்தகாரப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு பேசும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? வசனம் 6, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அப்ப நம்முடைய இருதயங்களிலே எந்த ஒளியை பிரகாசித்தார்? ஆதியாகமம் 1:3 நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்தகாரமும் காரில் இருந்த இந்த ஒரு சிருஷ்டிப்பிலே தேவன் சொன்ன வார்த்தை முதலாவது எதை உண்டாக்கினாரோ இல்லையோ அந்தகாரத்தை உண்டாக்கினவருக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவுது. அந்த வார்த்தை அப்படியே எடுத்துக்கிறாரு. ஏனென்றால் வெளிச்சத்திலிருந்த ஒட்டுமொத்த ஜீவனும் புறப்படுகிறது. இது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. வெளிச்சம் இல்லாவிட்டால் எந்த சிருஷ்டிப்பும் வாழாது. அப்படி உலகத்திற்கு ஒளியை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த சிருஷ்டிப்பையும் சிருஷ்டித்த வேதாமத்தின் கர்த்தர் அந்தகாரப்பட்டு கொலைச்சல் ஏற்பட்டு கெட்டு போய் அழிவு போயிருக்கிற பிசாசுடைய மண்டலத்தில் சிக்கியிருக்கிற தம்மால் குறிக்கப்பட்ட ஆத்துமாக்களை இவர் பார்த்து சொல்ற வார்த்தை தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று பிரசங்கியார் இயேசுநாதரை கர்த்தராக பிரசங்கிக்கும் பொழுது அந்த பிரசங்கத்திலே உள்ளான ஆவியிலே வேதாமத்தின் தேவன் சொல்ற வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே அவன் அழுவ ஆரம்பிக்கிறான். மனசாப்பட்டு மனம் திரும்பி இயேசுநாதரை முழங்கால் படிட்டு ஏற்றுக்கொள்கிறான். ஏன்? வெளிச்சம் உண்டானது. ஹல்லேலூயா! எவ்வளவு பேர் ஏற்றுக்கொண்டீர்கள் இயேசுநாதரை? அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் தான் 5ஆம் அதிகாரம் 17. இப்போ இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஹல்லேலூயா! இப்படி இருக்க, எப்படி இருக்க? இந்த பிதாவாகிய தேவன் தாமே கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் பொழுது அந்தகாரப்பட்டிருக்கிற ஆத்துமாக்களுக்குள்ளாக வெளிச்சம் உண்டாகிறது என்று சொல்லி அவனுக்குள்ள இருக்க அந்தகாரத்தை நீங்கி அவனுக்கு பிசாசு தேவனாயிராமல் கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்படுத்தி அவனை புது சிருஷ்டியாக, சரீரத்தை அல்ல, இருதயம் என்ற வார்த்தை புடிச்சுக்கணும். சரீரத்தை பத்தி பேசல. சரீரம் நம்மளுக்கு இன்னும் மாறல, இன்னும் மாறாது. கர்த்தரங்க பேசுவதெல்லாம் உள்ளான மனுஷன் இருதயத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் உள்ளான மனுஷனை புது சிருஷ்டியாய் கிறிஸ்துவுக்குள்ளாக உண்டாக்கி இருக்கிறபடியால் பிதாவுடைய பரலோக தேவனுடைய ஒட்டுமொத்த வாக்குத்தத்தங்களும் இந்த புது இசாய் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு ஆத்துமாக்களுக்கும் சொந்தமா இருக்கிறது. 7:1 1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் யாருக்கு உண்டாயிருக்கிற இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம்? யாருக்கு இந்த வாக்குத்தத்தங்கள்? வெறும் அப்போஸ்தலர்களுக்கு கிடையாது, வெறும் பாதர்களுக்கு கிடையாது, வெறும் மேய்ப்பர்களுக்கு கிடையாது, மூப்பர்களுக்கு கிடையாது, ஊழியக்காரர்களுக்கு கிடையாது. புது சிருஷ்டியாய் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா ஆத்துமாக்களுக்கும் இங்க சொல்லப்படுற வாக்குத்தத்தங்கள் சொந்தமா இருக்கிறது. ஆனால் இந்த இங்க சொல்லப்படுற வாக்குத்தத்தங்கள் நம்மளோட வாழ்க்கையில செயல்படாதபடிக்கு ஒரு பெரிய தடை இருக்கு. அதுதான் இன்றைக்கு இந்த ஞானஸ்நானம் எடுத்த 5 பேரை வைத்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த வாக்குத்தத்தங்கள் எது ஒன்றும் நம்ம வாழ்க்கையில செயல்படுவது கிடையாது. அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு பெரிய ஆப்ஸ்டிக்கல், அதுக்கு இருக்கிற பெரிய ஒரு தடை, சவுறு போல எழும்புற பயங்கரமான ஒரு தடை என்னவென்றால் 7ஆம் அதிகாரம் வசனம் 1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசிசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். All defilement, மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க. 7ஆம் அதிகாரம் 1 என்ன பேர் வருது? உன்னுடைய ஒரு வாசிப்பார், நான் கேட்பேன், கவனிங்கள். 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க. நன்றாக கவனிங்கள். என்ன வார்த்தை வந்துச்சு? மாம்சமும் ஆவியும். மாம்சம் என்றால் என்ன? சத்தமா? ஓல்ட் பர்சன், பழைய மனுஷன். கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிற பழைய மனுஷனை எடுத்து போட்டு கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பாக புதிய மனுஷனை உங்களை சிருஷ்டித்து நித்திய ஜீவனை கொடுத்திருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? திருப்ப பழைய மனுஷனை வஸ்திரத்தை போல போட்டுக்கிறது. எப்போ நீங்கள் புதிய மனிதன் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை கழட்டி போட்டு பழைய மனுஷனை வஸ்திரத்தை போல திருப்ப நம்ம மனதில் உடுத்திக் கொள்கிறோமோ அப்பொழுது கர்த்தருடைய எந்த வாக்குத்தத்தங்களும் நம்ம வாழ்க்கையில செயல்படாது. God hates flesh. வேதாமத்தின் தேவன் மாம்சம், பழைய மனுஷனை வெறுக்கிறார். ஏனென்றால் பழைய மனுஷன் வேதாமத்தின் தேவனிடத்தில் எப்போதும் சண்டை போடுகிறவன், எதிர்த்து நிற்கிறவன். அவன் காயின் என்ன செய்தான்? கொலை செய்யாது என்று கர்த்தர் ரொம்ப தெளிவாக அன்போடு கூட இடத்துல வந்து பேசினான். சொந்த குமாரன், சொந்த சகோதரனை, தேவனை நேசிக்கிற ஆபேலை கொன்று போட்டான். மாமிசம் புது சிருஷ்டிப்பு,
ஆகையால் தான் கர்த்தர் பழைய மனுஷனை பார்த்தாலே அவருக்கு பிடிக்காது. ஆகையால் தான் பிசாசுக்காக உண்டாக்கப்பட்ட நரகத்திலே பழைய மனுஷனை தள்ளுவதற்கு அவருக்கு ரொம்ப எரிச்சல் உள்ளவராக இருக்கிறார். ஏண்டா பழைய மனுஷனை அவரை எப்பவுமே பகைக்கிறவனும் வெறுக்கிறவனும் பிசாசை ஆண்டவராக கொண்டு கர்த்தருடைய ஒட்டுமொத்த நன்மைகளையும் இப்பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களையும் துஷ்பிரயோகம் பண்ணுகிறவன் அவன். அதனால தான் இந்த பழைய மனுஷன் நீங்க பணத்தை கொடுத்து பாருங்க, அதை அவன் ஆசை பண்ணுவான். எதை கொடுத்தாலும் அதை அவன் பாவமான விதத்துல கொண்டு போவது அவனுடைய வழக்கமாக இருக்கும். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதமும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களும் கர்த்தர் யாருக்கு வைத்திருக்கிறார்? கிறிஸ்துவுக்குள்ளாக புதுசாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆனா புதுசாக சிருஷ்டிக்கப்பட்ட நாம் புது மனுஷனை, கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக இருக்கிற புதிய மனுஷனை நம்முடைய மனசுல இருந்து கலட்டி போடக்கூடாது. எப்ப அவரை புது மனுஷன், கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பா இருக்கிற புதிய மனுஷனை கலட்டி போடுறோமோ ஆட்டோமேட்டிக்காக நாம் பழைய மனுஷனை உடுத்தி கொண்டு கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எது ஒன்றும் நிறைவேறாதபடிக்கு இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாய் இப்பிரபஞ்சத்தின் ஆட்கள் போல நம்ம வாழ முயற்சி செய்கிறோம். பவுல் எங்களுக்கு ஏதாவது குறிப்பாக பேசு, என்ன இந்த மாமிசம் என்றால் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாக தெய்வ பயம் இருக்க வேண்டும். யாருக்கு? புதுசா சிருஷ்டிக்கப்பட்டவர்களுக்கு. உலகத்தானுக்கு மாம்சியமாக கர்த்தர் பயம் இருக்காது. கர்த்தர் பாவம் செய்தால் தண்டிப்பேன் என்று சொன்னால் அவனுக்கு அந்த பயமே இருக்காது. பழைய மனுஷனுக்கு வெறிகொண்டு அதை செய்வான். வெறிகொண்டு அடிப்பான், வெறிகொண்டு கொல்லுவான், வெறிகொண்டு திருடுவான், வெறிகொண்டு பழைய மற்றவனுடைய வாழ்க்கையை கெடுப்பான். ஆனால் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய சிருஷ்டிப்பா இருக்கிற விசுவாசிகள் கர்த்தருக்கு ரொம்ப பயப்படுவார்கள். பயம் என்ன பார்த்து பிசாசை பார்த்து நடுங்கிறது போல பயமா, அல்லது பிசாசு தேவனை பார்த்து நடுங்கிற நடுக்கமா? கிடையாது. இந்த பயம் அன்பிலிருந்து வருகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் அதிகமாக நேசிக்கிறபடியால், அவருக்கு கனமும் மதிப்பும் நான் கொடுக்கிறபடியால், இந்த மதிப்புக்குரிய கர்த்தனை வைத்துக் கொண்டு அசுசியான பாவங்களை செய்ய மாட்டேன். இது புதிய மனுஷன் சொல்ற வார்த்தை. ஒரு ஸ்மோக் பண்ணலாம் இல்ல நீ என்று யாராவது ஒரு விசுவாசியை பார்த்து கேட்டால் பண்ணலாம். உனக்கு எப்படி உதடு இருக்குது, எனக்கும் அந்த உதடு இருக்கிறது. உன்கிட்ட காசு இருக்குது போல என்கிட்ட காசு இருக்குது. நீ எப்படி இழுக்கிறியோ நானும் அப்படி இழுக்கலாம். நீ எப்படி புகை உருறியோ நானும் அப்படி விடலாம். ஆனாலும் கனம் பொருந்தின மதிப்புக்குரிய பயங்கரமான கர்த்தர் எனக்குள் வசிக்கிறபடியால் என்னால் அது செய்ய முடியாது. ஆனா விசுவாசிகளின் பேர் சொல்றவங்களா செஞ்சுட்டு இருப்பான், ஊழியக்காரங்களா செஞ்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா பயம் இல்லை. யாருக்கு பயம் இருக்காது? மாமிசம். பழைய மனுஷனுக்கு தேவனை பார்த்தாலே பயம் இல்லை. நோவா என்னத்தான் 100 வருஷம் நீதியை குறித்து பிரசங்கித்து ஜலப்பிரளயம் வரும் என்று அவர் சொன்னாலும் அதை கவனிக்கிற ஒருத்தரும் கிடையாது. ஏன்னா பயம் இல்லை. ஆகையால் தான் 6:1 எப்படி திரும்ப ஆரம்பித்தாரு? 6:1 தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு கர்த்தருடைய கிருபை ஒரு நாள் நிற்கும். உலகத்தானுக்கு, மாம்சீகமான மனுஷனுக்கு, அவனுக்கு கர்த்தர் மனஸ்தாப்பட்டு மனம் திரும்பத்தக்கதான கொடுக்கிற அந்த கிருபையின் காலகட்டத்திலே அவன் கர்த்தர் எதிர்ப்பு தெரிவிக்கிறான். என்னால நீ சொல்ற வேதாமத்தின் தேவன் ஒன்னும் செய்ய முடியாது என்று. பவுல் சொல்ற வார்த்தை, கர்த்தருடைய கிருபை விருதாவாக என்ன வேண்டாம், அது நில்லணும் ஒரு நாள். கர்த்தருடைய கிருபை நிற்கும் நாளிலே கர்த்தர் மறுபடியும் மாம்சீகமான மனுஷனிடத்திலே எதிர்த்து சண்டை போட வருவார். ஆகையால் தான் இயேசுநாதர் 2வது வருகை பாவத்திற்காக பாவ பலியாகிற வருகை அல்ல. இயேசுநாதர் 2வது வருகை நியாயாதிபதியாக ஒட்டுமொத்த உலகத்தையும் நியாயம் விசாரிக்கிறவராக வருகிறார். அவருடைய வருகை வரைக்கும் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறது என்ன? கிருபை. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். என்ன பவுல் அந்த அசுசியான காரியங்கள் என்ன? மாம்சத்திற்கு அடுத்த அசுசியான காரியங்கள் என்ன? பழைய மனுஷனுக்கு அடுத்த பாவமான தீட்டான காரியங்கள் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் மெலாஸ் என்பதான வார்த்தை, அசுசி என்ற வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. மெலாஸ் என்ற வார்த்தை பிளாக், தீட்டு, கரை. பழைய மனுஷன் நீங்க எப்போ உடுத்தி கொள்றீங்களோ அப்பவே புதிய மனுஷனுக்குள்ளாக ஒரு கரை ஏற்படும். அது உங்களுடைய பரிசுத்தமுள்ள கிறிஸ்தவ சாட்சிக்கு ஒரு கரை ஏற்பட்டுரும். அது அதனால தான் அழுக்கு வஸ்திரத்தை நம்ம போடக்கூடாது. நீங்க என்னத்தான் சுத்தமா இருந்தாலும் குளிச்சு கமகமாக இருக்கிறீங்களா அப்படின்னு தெரியல எனக்கு. இருந்தாலும்
நீங்க பழைய வேர்வை நாற்றம் பிடித்த ஒரு வஸ்திரத்தை போட்டால் உங்களுக்குள்ள இருக்கிற சுத்தமான வாசனை வந்து அந்த அசுத்தமுள்ள வஸ்திரத்தை மேற்கொள்ளாது. மாறாக அந்த அசுத்தமுள்ள வஸ்திரங்க தெரியுமா, அதுல இருக்கிற துர்நாற்றம் தான் சுத்தமா இருக்கிற நம்முடைய கழுவப்பட்ட சரீரத்தை துர்நாற்றத்திற்குள்ளாக நடத்தும். மெலாஸ் என்பதன வார்த்தைக்கு அர்த்தம் தீட்டு படுத்திடாத பழைய மனுஷனை மறுபடியும் கொண்டு வந்து உடுத்தி கொள்ளாத. அது உன்னை அப்படியே கரைப்படுத்திடும். அது கொண்டு வராது, அது யோசிக்காது, அதை தியானிக்காத. பழைய மனுஷனுக்கு அடுத்த சுபாவத்திற்கு அடுத்த எண்ணங்கள் உனக்கு வேண்டாம், அந்த பேச்சுக்கள் உனக்கு வேண்டாம். நீ பழைய மனுஷனுக்குள்ளாக போகும்போதே அந்த ஸ்தானத்துல உன் மனசை கொண்டு போய் நிறுத்தும் பொழுது நீ தீட்டுப்படுவாய். தாவீது பண்ண பெரிய பாவமே அதுதான். பட்சபால நிர்வாணமாய் பார்த்த உடனே பழைய மனுஷனை உடுத்தி கொண்டான். ஏன் உனக்கு மனைவி இல்லை? எப்போ அந்த ஸ்தானத்துல போய் நம்ம மனுஷ கொண்டு போய் நிப்பாற்றமோ முடிஞ்சு போச்சு. பழைய மனுஷனை போட்டுக்கணும். போட்ட உடனே பழைய மனுஷனுக்கு அடுத்த பாவத்துக்கான வாய்ப்பு கெச்ச உடனே பூந்து விளையாடுவோம். ஆகையால் பழைய வஸ்திரத்தை தொடவே கூடாது. தொட்டா காதுல இருக்கிற துர்நாற்றம் நம்மளை புடிச்சுக்கும். அது கிறிஸ்தவ வாழ்க்கை கட்ட சாட்சியை நாத்த பிடிக்க வைக்கும். பழைய மனுஷன் நீங்கள் நானும் பழைய மனுஷனுக்கு அடுத்த அந்த வஸ்திரம் உடை போல இருக்க அந்த பழைய மனுஷன் நம்ம தொட்டாலே கிறிஸ்தவ வாழ்க்கையை நாத்த பிடிக்கும் என்பதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பவுல் என்ன அது பழைய மனுஷனுக்கு அடுத்த வாழ்க்கை 6ஆம் அதிகாரம் 14 இருந்து பேசுறாரு. அதெல்லாம் இப்ப நான் தொட்டாக்க 1.5 மணி நேரம் ஆயிடும். அதனால அதெல்லாம் தொடாமல் சீக்கிரமாய் வாசித்து மேலோட்டமா நான் சொல்லி முடிப்பேன். 6ஆம் அதிகாரம் வசனம் 14 இருந்து 16 வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அங்க சொல்லப்படுற பழைய மனுஷனுக்கு அடுத்த அசூசி என்னன்றது வந்து மேல பவுல் பேசினாரு. அது பேசி முடிச்சுதான் 7:1 வந்தாரு. 6:14 6:14 அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களா. யார் அவிசுவாசிகள்? நான் சொன்ன வார்த்தை மறந்துடக்கூடாது. அவிசுவாசிகள் யாரு? பழைய மனுஷன் அல்லது மாமிசம். ஆகத்தான் நான் 7:1 சொல்ற வார்த்தை என்ன? மாம்சமும் பழைய மாம்சத்திற்கு அடுத்த பழைய மனுஷனுக்கு அடுத்த ஆவிக்கு அடுத்த தீட்டான அசுசியான காரியங்களை உடுத்தி கொள்ளாதே. இப்ப பேசுறாரு பாருங்க. 6:14 இருந்து நடி வாசிங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களா. இதுக்கெல்லாம் வந்து பின்னணி இருக்கிறது. இப்ப அதெல்லாம் நான் சொல்ல போன ரொம்ப டைம். நீங்க 22ஆம் அதிகாரம் உபாகமம் 10 வாசிக்கும் போது இடத்துல ரொம்ப அற்புதமா பேசுவாரு. மோசையுடைய ஒட்டுமொத்த பிரமாணங்கள் தான் இந்த இடத்துல பவுல் வந்து கோட் பண்றாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மோசை சொல்ற வார்த்தை, ஒரு விவசாயம் பண்ணும் பொழுது ஒரு நுகத்தடியை எடுத்து மிருகத்தின் மேல வைக்கும் போது 2 மிருகமும் ஒரே மாதிரி இருக்கணும். மாடு இருந்தாக்கா மாடுதான் இருக்கணும். நீங்க 22:10 வாசிக்கும் பொழுது உபாகமும் அந்த கான்டெக்ஸ்ட் தான் இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் எடுக்கிறாரு. 22 மாட்டையும் கழுதையையும் பிணைத்து உலாதிருப்பாயாக. எத்த சேர்த்து உலாத மாட்டையும் ஒத்து போமா. நீங்கள் திருப்ப நீங்க 14ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது உபாகமும் அந்த இடத்துல புசிக்க வேண்டிய சுத்தமுள்ள மாம்சமும் புசிக்க கூடாத அசுத்தமுள்ள மாம்சத்தை பத்தி பேசியிருப்பாரு. அந்த அசுத்தமுள்ள மாம்சத்தை எதிர் வரும், இந்த கழுதை வரும். புசிக்கிற சுத்தமுள்ள மாம்சத்தை பத்தி பேசும்பொழுது மாடு வரும். அப்போ இந்த இடத்துல பவுல் மோசே சொல்ற வார்த்தை, நீங்கள் உழும் பொழுது நுகத்தடியை எடுத்து மிருகங்களை மயக்கும் பொழுது ஒன்னு மாடம் இன்னொன்னு கழுதி இருக்கக்கூடாது. ஒத்து போமாது, ஒத்து போவது ரெண்டுமே சேர்ந்து நடக்காது. அப்படியே ரெண்டுமே பிரியும். அப்படி நீங்க பண்ணீங்கன்னாக்கா ரெண்டுமே ஒத்து போகாது. ரெண்டாவது அந்த நுகத்தடி போய் கரெக்டா ஃபிட் ஆகாது. எந்த நுகத்தடி என்றால் என்ன என்பதான கேள்விக்கு 14 இருந்து 15 பவுல் பேசுற வார்த்தையை நான் ஜஸ்ட் ஹைலைட் பண்ணி காட்டுவேன். 6ஆம் அதிகாரம் 14 6:14-16 அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. பிணைக்கப்படாது என்ற வார்த்தை வந்து நுகத்தடி. நுகத்தை போட்டு அதுல உழுவாத. எஸ், நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம். அந்த சம்பந்தம், அந்த நுகத்தடின்றது தான் பேசுற அப்போஸ்தலன் பவுல். முதலாவது சம்பந்தம், இரண்டாவது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம். இரண்டாவது ஐக்கியம், மூணாவது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, மூணாவது இசைவு, நாலாவது அவிசுவாசியருடனே விசுவாசிக்கு பங்கேது, விசுவாசிக்கு இருக்கிற பங்கு, ஐந்தாவது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது. இங்க சொல்லப்படுற இந்த 5 கான்ட்ராஸ்டான விஷயங்களை தான் நுகத்தடியை பத்தி பேசப்படுது. மாடுக்கும் கழுதைக்கும். இந்த கழுதை வந்து கீழே எல்லாமே லிஸ்ட் சொல்லப்படுறாரு. ஆனா இன்னும் அந்த மாட்டு லிஸ்ட பத்தி பேசல அப்போஸ்தலன் பவுல். சரி, நாங்கள் பழைய விசுவாசியோட கூட பழைய மாம்சத்தோட கூட புதுசாய் கிறிஸ்துவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனும் பழைய மனுஷனும் நுகத்தடியை போட்டு உழுவ கூடாது என்றால், அப்ப இன்னொரு புதுசா சிருஷ்டிக்கப்பட்ட கிறிஸ்துவுக்கு அடுத்த சாயலுக்கு உண்டாக்கப்பட்ட மனுஷன் எங்கே? அதை பத்தி பவுல் பேசவில்லை. மாறாக அப்போஸ்தலன் பவுல் பேசுவது மாம்சிகமான அவிசுவாசியுடன் நீங்கள் இணைந்தால் அந்த இசைவை பத்தி ரொம்ப அற்புதமா இந்த இடத்துல பேசுகிறார். 5 விதமான கான்ட்ராஸ்ட் இருக்கிறது அந்த இடத்துல.
இது படிக்கிற பசங்களை ரொம்ப புரிஞ்சுக்கணும். நம்பர் 1, அவிசுவாசிகளோடு கூட விசுவாசிகள் பிணைக்கப்படாத நேரத்தை சொல்லிட்டார் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்ப என்ன, நாங்க அவிசுவாசி தான் ஹோட்டல் வச்சிருக்கான், இப்ப சாப்பிடணும்னா நம்ம எங்க போறோம்? அவன் ஹோட்டல் தான் போனோம். அவிசுவாசி தான் துணி கடை வச்சிருக்கான், அவன்கிட்ட தான் துணியும் வாங்கணும். முக்கியமா உங்களோட காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் விசுவாசியா வச்சிருக்காங்க இல்ல. நீங்க உங்க மூஞ்சிக்கு பூசுறதும் உதடுக்கு பூசுறது தலைக்கு பூசுறது எல்லாமே வந்து அவிசுவாசி தான் வச்சிருக்கான். அதனால நம்ம வாங்கணும், கேட்ட போய் வாங்கணும், அவன் கிட்ட தான் வாங்கணும். ஷூ வாங்கணும், செருப்பு வாங்கணும், கேட்ட போனோம், அவிசுவாசிக்கிட்ட தான் போனோம். கோல்டு வாங்கணும்னாக்க எந்த கிறிஸ்தவ ஊழியக்காரன் அல்லது கிறிஸ்தவ விசுவாசிகள் கோல்டு கடை வச்சிருக்காங்க சொல்லு? நான் வந்து அவிசுவாசிக்கிட்ட போய் பிணைக்கப்படக்கூடாது என்ற வேத வாக்கியம் சொல்லியிருக்கிறபடியால் விசுவாசி எங்க இருக்கிறாங்களோ, விசுவாசி கடை, விசுவாசி ஹோட்டலு, விசுவாசி வச்சிருக்க துணி கடை, விசுவாசி இருக்கிற வாட்ச் கடை, விசுவாசி வச்சிருக்க கோல்டு கடை, நான் அங்கத்தான் போவேன் என்று இந்த வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் மேலோட்டமா பார்த்தா உங்களுக்கு பொருந்தாது. அது அவிசுவாசிகளை பிணைக்க கூடாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதே. ஆனால் முழுக்க 70% அவிசுவாசிகள் தான் சூழ்ந்திருக்கிறாங்க. எனக்கு என்ன வேணும்னாலும் நான் எங்க போனோம்? அவிசுவாசிகளை தான் போனோம். ஒரு ஷாம்பு நீங்க வாங்கினாலும் யார்கிட்ட போறீங்க? விசுவாசி கடைக்கா போறீங்க? அவிசுவாசி கடைக்கு தான் போகணுமா இருக்குது. ஒரு சீப்பு வாங்கினாலும் அவிசுவாசி கடைக்கு தான் போகணும். வீட்டுல ரேஷன் வாங்கினாக்கா எங்க போறோம்? சிலிண்டர் காலி ஆயிடுச்சு, எங்க போறோம்? ஏதோ நம்ம சபையில் ஒரு சகோதரன் ஒரு போன் வச்சா வந்து போட்டுற அப்படி எல்லா விசுவாசிங்க வீட்டுக்கும் விசுவாசி அந்த சிலிண்டர் சப்ளை பண்ற அப்படியா? இல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த இடத்துல அவிசுவாசியோட கூட நாம பிணைக்கப்படக்கூடாது? நம்பர் 1 ரொம்ப ஷார்ட்டா சொல்லி முடிப்பேன். 6:14 அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம். அந்த நீதிக்கும் அநீதி, அந்த நீதி அநீதி நான் பேச மாட்டேன், கான்ட்ராஸ்ட். மாறாக அந்த சம்பந்தம், இசைவு, அங்க சொல்லப்படுற அந்நியாய்க்கும், அதைத்தான் நான் இன்றைக்கு கொஞ்சம் சீக்கிரமா சொல்லி முடிப்பேன். நீதிக்கும் அடுத்தது அநீதிக்கும் சம்பந்தம் இது. பார்ட்னர்ஷிப், மெட்டோகே என்பதான வார்த்தை இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. மெட்டோகே என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் வந்து நீதிக்கும் அநீதிக்கும் பார்ட்டிசிபேஷன், ஒத்து போற காரியங்கள் என்ன. அதாவது நீங்களும் நானும் இந்த இடத்துல சொல்லப்படுற வந்து துணியை பத்தியோ உடைய பத்தியோ பொருள்களை பத்தி பேசல, அவிசுவாசிகளுடையது. நாம அவங்க தயாரிச்சு அவங்க விற்பனை செய்கிற எல்லா பொருள் நம்ம காசு கொடுத்து வாங்கிடுறோம். சோ இங்க சொல்லப்படுற விஷயம் அது கிடையாது. இங்க சொல்லப்படுற மெட்டோகே என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் வந்து டு ஷேர் ஆர் டு பார்ட்டிசிபேட். அவங்களுடைய ஐடியாலஜி, அவங்களுடைய வேல்யூஸ், அவங்களுடைய கோல், அவங்களுடைய ஆம்பிஷன், அவங்களுடைய ஆஸ்பிரேஷன் அத்தை நாம வந்து பகிர்ந்து கொள்ள கூடாது. புருஷனா என்னன்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு கிறிஸ்துவின் வேதாமத்தை விட்டு உலகத்தாண்ட போய் கேட்க கூடாது. மனைவினா என்னன்னு சொல்லிட்டு கிறிஸ்துவின் வேதத்தை விட்டு நீங்க போய் உலகத்தாண்ட போய் கேட்க கூடாது. தேர் வேல்யூஸ் கன்சர்னிங் லைஃப் ஸ்டைல் obscure from the scripture, வேதாகமத்திற்கு புறமான காரியங்கள் தான் அவர்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார்கள். நீங்க ஏதாவது உங்களுடைய லைஃப் வேல்யூஸை பத்தி கேட்க போனீர்கள் என்றால், எது சரி எது தப்பு என்று அவங்கள்ட்ட போயிட்டு நீங்க வந்து கேள்வி கேட்க கூடாது. சோ இங்க சொல்லப்படுற அந்த ஒரு பார்ட்னர்ஷிப், அந்த ஒரு ஷேரிங் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து லைஃப் வேல்யூஸ். ரெண்டு பேரும் நுகத்தடிய போட்டு போனீங்கன்னாக்கா கிறிஸ்து ஒரு ஆண்டவர் போல நீங்கள் ஆடுகள் போல இருந்து இன்னொரு விசுவாசத்தோடு நுகத்தை போட்டு போகாமல் அவிசுவாச நுகத்தை கொண்டு நீங்கள் போனதே ஆனால் அந்த அவிசுவாசியோட வேல்யூஸ் வந்து உங்களை தாக்கி அந்த ஒரு திசையில தான் அந்த மாடு அல்லது அந்த நுகத்தை இழுத்துன்னு கொண்டு போகும். ஏன்னா அவங்க வந்து உன்கிட்ட கேட்க மாட்டாங்க லைஃபோட வேல்யூஸ் என்ன, என்ன வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்ன, எதற்காக மனுஷன் பூமியில வாழ்றான், மனுஷன் எங்க போய் கொண்டிருக்கிறான், மனுஷன் குடும்ப வாழ்க்கை எப்படி வாழணும், மனுஷன் எப்படி உண்மையா வேலை செய்யணும், மனுஷன் எப்படி உண்மையா இருக்கணும் என்பதான வார்த்தைகள் உலகத்தான் வந்து நம்மள்ட்ட கேட்க மாட்டான். ஆனால் நீங்கள் உலகத்தார்ட்ட கேட்க போக கூடாது. அந்த விஷயத்துல தான் நீங்களும் உலகத்தாரும் என்ன அர்த்தம் வச்சுக்க, நீதிக்கு அநீதிக்கும் சம்பந்தப்படுத்தி கொள்ளக்கூடாது. அவங்களோட உடைய பத்தியோ துணியை பத்தியெல்லாம் பேசல. லைஃப் வேல்யூஸ். செகண்ட் திங், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது. ஒளிக்கும் இருளுக்கும் கொய்னோனியா, சூப்பர் வார்த்தை. கொய்னோனியா என்பது வார்த்தைக்கு அர்த்தம் வந்து அசோசியேஷன். ஒளியும் இருளும் ஒரே நேரத்தில் தங்காது. இப்ப இங்க வெளிச்சம் இருக்கிறதுனால என்ன இல்ல, இருள் இல்லை. இருள் இருக்கும் போது வெளிச்சம் அந்த இடத்துல வராது. வெளிச்சம் வந்தோன்னு இருள் ஆட்டோமேட்டிக்கா ஓடி போயிடும்.
அங்க சொல்லப்படுற கொயினோனியா என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் வந்து அசோசியேஷன். இங்க யார் வெளிச்சம் உள்ளவர்கள்? நீதிமான் யாரு? 5ஆம் அதிகாரம் 21. யார் நீதிமான்? மேல சொல்லிச்ச நீதிக்கும் அநீதிக்கும் இங்க சொல்லப்படுற ஒளிக்கும் அந்த நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. யார் நீதி? ரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு புதிய மனுஷனும் என்னவா இருக்கிறான்? நீதிமானா இருக்கிறான். அப்போ ஒளி யாரு? 6:14 வாசிங்க தானே. 6:14. அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? நீதி யாரு? யார் நீதிமான்கள்? சத்தமா. புதுசாய் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அநீதிமான்கள். அவிசுவாசி. அவிசுவாசி யாரு? மாம்சம். கரெக்டா புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஒளி யாரு? சத்தமா. ஒளி யாரு? நீதிமான் யார்? ஒளி. 4:6. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அப்ப யார் ஒளி? இங்க யார்கிட்ட ஒளி இருக்குது? புதுசாய் சிருஷ்டிக்கப்பட்ட விசுவாசி. விசுவாசி கர்த்தருக்கு என்னவா இருக்கிறான்? நீங்க உலகத்திற்கு ஒளியா இருக்கிறீர்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம். பிலிப்பியர்ல நீங்கள் உலகத்தில் சுடர்கள் போல இருக்கிறீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தை. அப்ப இருள் யாரு? ஏற்கனவே அந்தகாரத்தில் இருக்கிற பிசாசானவன் கெட்டு போகிற இருதயத்தை அந்தகாரப்படுத்தி இருளாக்கி இருக்கிறான். இருள் யாரு? மாமிசம் உள்ளவன், அவிசுவாசி, அநீதிமான். அவர்கள் தான் இருள். சோ இருளுக்கும் ஒளிக்கும் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஐக்கியம் ஏது? அசோசியேட். ஆகையால் ஒளி ஒருபோதும் எங்க போய் சேராது? இருள் கிட்ட போய் சேராது. வாட் யூ மீன் பை இட்? யார் வெளிச்சம் உள்ளவர்கள்? விசுவாசிகள். ஏன் விசுவாசிகள் என்ன இருக்குது? வெளிச்சமுள்ள கர்த்தருடைய வார்த்தை. உம்முடைய வார்த்தை என்னோட பாதத்திற்கு என்னவா இருக்குது? உம்முடைய வார்த்தை. 119ஆம் சங்கீதத்தை சொல்ற வார்த்தை. உம்முடைய வார்த்தை என்னோட பாதத்திற்கு சத்தமா வெளிச்சமாய் தீபமாய் இருக்கிறது. ஆகையால் தான் விசுவாசிக்குள்ள வெளிச்சத்தை கொடுக்கிற வார்த்தை இருக்கிறபடியால் விசுவாசி யாரு? வெளிச்சம் உள்ளவன். ஆனா அவன்கிட்ட போய் கர்த்தருடைய வார்த்தை எதிர்பார்க்க முடியாது. யார்ட்ட? உலகத்தான் கிட்ட. தேவனை பத்தி சொல்லு, தேவன் எதிர்பார்க்கிறத பத்தி சொல்லு. நீங்க தேவனை பத்தி அவன்கிட்ட கேட்டாக்கா அவன் நேரம் உள்ள மந்திரவாதிகளை தான் கொண்டு போவான். மந்திரத்தை பத்தி பேசுவான், பில்லி சூனியத்தை பத்தி பேசுவான். அவன் எப்படி அழிக்கணும், இவன் எப்படி அழிக்கணும், 2 எலுமிச்சப்பழம் இங்கே உருட்டி விடணும், அங்க தகடு வைக்கணும், இங்க இரும்பு வைக்கணும் சொல்லிட்டு அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் இருப்பான் அவன். இது ஒரு கூட்ட மக்கள். அதுல இன்னொரு கூட்ட மக்கள் எனக்கா தேவனை இல்ல, நீ கடவுள் நானும் கடவுள், நாம தான் கடவுள் இந்த பூமிக்கு அப்படின்னு பேச ஒரு கூட்டமும் இருக்கு. அதனால ஜீவ வார்த்தை யார்கிட்ட இருக்கிறது? நீதிமான், புதுசா சிருஷ்டிக்கப்பட்டவன், வெளிச்சமுள்ள கிறிஸ்துவின் விசுவாசிகள்கிட்ட தானே இருக்குது. ஜீவனை அருளுகிறதும் வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறதுமான வார்த்தைகள். எவ்வளவு பெற்ற ஜீவ வார்த்தை இருக்கிறது அன்பானவர்களே. உங்கள்ட்ட தான் ஒளி இருக்குது. நீங்க தான் வெளிச்சம் உள்ளவர்கள். ஆகையால் வெளிச்சம் உள்ள நீங்கள் பழைய மாம்சமாய் அந்தகார பற்றுனோடு கூட நம்ம ஒத்து போக முடியாது. அப்ப எந்த வார்த்தை பகிர்ந்து கொள்ள முடியாது? மியூச்சுவல் கம்யூனிகேஷன். அதுதான் எப்போது நான் உங்களுக்கு சொல்றது, உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை உலகத்தான் கிட்ட பகிர்ந்து கொள்ள கூடாது. அதை நீங்க அவாய்ட் பண்ணணும். உலகத்தான் உங்களுடைய பர்சனல் லைஃபை பத்தி பேசக்கூடாது. மியூச்சுவல், இண்டிவிஜுவல், பிரைவேட் எந்த கம்யூனிகேஷன் உலகத்தான் கிட்ட நீங்க வைக்கவே கூடாது. வியாபாரத்துக்கு அடுத்த பேச்சுவார்த்தை சம்பாஷிட்டு அதோட நிப்பாட்டிக்கணும். தொழிலுக்கு அடுத்த பேச்சுவார்த்தை அதோட நிப்பாட்டிக்கணும். அவ்வளவுதான் அவங்களுடைய ஒத்துழைப்பு. எந்த தொழில், எந்த வேலை விஷயமா நாம் ஈடுபடுகிறோமோ அதோட கூட நிறுத்திக் கொள்ள வேண்டும். பேச்சுவார்த்தை தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக அவங்களுடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கைக்கு அடுத்த வார்த்தைகளை பரிமாறிக்கொள்ளக்கூடாது. நோ மியூச்சுவல் கம்யூனிகேஷன். ஏன்? உங்களுக்குள்ள இருக்கிற வார்த்தை ஒளி உள்ள பரத்திலிருந்து வந்த வார்த்தை. அவங்கள்ட்ட இருக்கிறது பரத்திலிருந்து வந்த வார்த்தைகள் அல்ல. அவங்களுக்கு இருக்கிறது எல்லாமே அந்த காலத்துக்கு அடுத்த வார்த்தை. அதனால அவங்க வாயிலிருந்து வருகிற ஆலோசனை எல்லாமே துஷ்ட ஆலோசனை இருக்கும். ஆகையால் நீங்கள் எச்சரிக்கை இருக்க வேண்டும். கல்விக்கு போனீங்களா, படிப்பை மாத்திரம் கவனிக்க வேண்டும். அங்க இருக்கிற நோட்ஸ் என்னென்ன டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கு அதை மாத்திரம் கத்துக்கணுமா வந்தமான்னு இருக்கணும். அதோட கூடத்தான் உலகத்தோடு கூட நம்ம நம்முடைய இணைப்பு என்ன வச்சுக்க தமிழ்ல ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். 3வது வசனம் 15 குயிக்கா. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. கிறிஸ்துவுக்கும்
யார் பிலியால்? இங்க ஃப்ளைஸ். அதை பத்தி சொல்ல டைம் இல்லை எனக்கு. இங்க சொல்ல போற கிறிஸ்துவுக்கும் பிசாசுக்கும் என்ன வார்த்தை? இசைவேது. இசைவேது. சிம்போனோஸ் மீன். ஆண்டவராகிய இயேசுநாதரும் பிசாசும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல உட்கார மாட்டார்கள். நாம் யாரை தொழுது கொள்கிறோம்? ஆண்டவராகிய இயேசுநாதரை. இசைவேது. இருவரும் இணைந்து இசைந்து உட்கார மாட்டார்கள். ஆண்டவராகிய இயேசுநாதரை பார்த்தா பிசாசுக்கள் நடுங்கும், பயப்படும். ஆகையால் கிறிஸ்துவை தொழுது கொள்கிற நான் பிசாசினால் அந்தகாரப்பட்டதெல்லாம் வாசித்தேன் முன்னாடி. பிசாசினால் அந்தகாரப்பட்டிருக்கிற அவிசுவாசியோட கூட நான் இணையக்கூடவே கூடாது. அவன் இன்னும் பிசாசை தொழுது கொள்கிற, பிசாசில் நடத்தப்படுகிறவன். நானும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிற கிறிஸ்தவன். எவ்வளவு பேர் இங்க கிறிஸ்துவை தொழுது கொள்கிறீர்கள்? ஹல்லேலூயா. பிலியாலுக்கும் கிறிஸ்துவுக்கும் இசைவேது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக பாடுபட்டு, எனக்காக மரித்து, அடக்க பண்ணப்பட்டு உயிர் திறந்தார். பிலியால் யாரு? எனக்காக இயேசுநாதர் இன்றைக்கும் பிரதான ஆசாரியராக என் பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறார். பிலியால் யாரு? கிறிஸ்துவுக்கும் அவனுக்கும் இசைவேது. நீங்கள் நானும் பழைய மனுஷனை உடுத்தி கொண்டால் இவனைத்தான் கிறிஸ்துவ போல தொழுது கொள்ள வேண்டியதாயிடும். யாரை? பிசாஸ் என்று சொல்லப்படுகிற பிலியாலை. இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. நித்திய குமாரன், மனோதரத்து வந்தவர், மரித்து அடக்க பண்ணப்பட்டு உயிர் தெரிந்து போனவர். அவரை பத்தி எனக்கு நன்றாய் தெரியும். யார் அவர்? என்னால தொழுது கொள்ளப்படுகிறவர் அவர். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. அவிசுவாசி விசுவாசிக்குன்னா இது அங்க சொல்ல போற அந்த பங்கு, போர்ஷன். சூப்பர் வார்த்தை அது. மெரிஸ் என்பதன வார்த்தை, போர்ஷன், செட்டில்மெண்ட். அப்போ ரட்சிக்கப்படாத நம்ம குடும்பத்தில் இருக்கிற கூட பிறந்தவர்கள் சொத்தை பிரிக்கும் பொழுது அந்த சொத்துல நம்ம பங்கு வாங்காம இருக்கணுமா? என்ன சொல்ல போறது அந்த இடத்துல? சொல்லப்படுற போர்ஷன் ஞாபகம் இருக்குதா? சங்கீதம் 1. நான் எப்பவுமே ரொம்ப விரும்பி சொல்ற வார்த்தை அது. என்ன சங்கீதம் 1? How blessed is a man who does not walk in the counsel of the wicked, nor stand in the path of the sinners, nor sit in the seat of scoffers. அந்த சிட்டிங், செட்டில்மெண்ட். அவனோட கூட நம்ம தங்கி வாசம் பண்ணக்கூடாது. மறுபடியும் விசுவாசத்தை பத்தி பேசுறாரு. விசுவாசத்தை தொடங்கினாரு, மறுபடியும் விசுவாசத்தை கூட முடிக்கிறாரு. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் என்ன பங்கேது? நாம அங்க போய் செட்டில் ஆகக்கூடாது. வேலை செய்யும் போது கொஞ்ச நேரம் அவங்க கூட நம்ம வேலை செய்யறோம், படிக்கும் போது கொஞ்ச நேரம் அவங்க கூட படிக்கிறோம், வெளியே வேலை விஷயமா போகும்போது கொஞ்ச நேரம் நம்ம அவங்க கூட வெளியே போகிறோம். ஆனால் என்ன இல்ல, அவங்களோட கூட நம்முடைய செட்டில்மெண்ட். நாம போய் அவங்க கூட வசிக்கிறது கிடையாது, வாசம் பண்ணுவது கிடையாது. எந்த விதத்துல? உள்ளான மனுஷன்ல. சில பிசினஸ் நீங்க வெளியே போகும்போது 2 நாள் 3 நாள் நீங்க வெளியில போனாக்க அங்க போய் வாழ வேண்டியதா இருக்குது, தங்க வேண்டியதா இருக்குது, வசிக்க வேண்டியதா இருக்குது. சர்வ விதமான இணைப்பை பத்தி பேசவில்லை, உள்ளான மனுஷனை பத்தி பேசுகிற ஒரு விஷயம். என்னுடைய உள்ளமும் அவனுடைய உள்ளமும் இணைந்து வசிக்காது. ஆகையால் தான் ஹோமோசெக்சுவல் ஐ ஹேட், லெஸ்பியன் செக்சுவல் ஐ ஹேட். பெண்கள் பெண்களை திருமணம் செய்வதும் ஆண்கள் ஆண்களை திருமணம் செய்கிற இந்த மாதிரியான ஒரு இணைப்பு, வசிக்கிற கெட்ட எண்ணங்களை அதிபதியாக இயேசுநாதர் வெறுக்கிறார். பழைய மனுஷனை பத்தி எவ்வளவு விஷயம் சொல்லப்படுது பார்த்தீர்களா? கடைசியாக 16, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுடைய ஆலயத்திற்கும் அந்த விக்கிரகன்ற வார்த்தையை பூச்சிக்கணும். தேவனுடைய ஆலயத்துல என்ன இருக்கும்? என்ன பார்த்து சொல்லுங்க, கடைசியா முடிச்சிட்டேன். தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய வார்த்தை இருக்கும். வெரி குட். இன்னும் கொஞ்சம் கூட போனோம். தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்துக்குன்னு பேசப்பட்டிருக்கிறது. அதுக்கு தான் கான்ட்ராஸ்ட். அங்க தேவனுடைய ஆலயத்தில் என்ன இருக்கும்? விக்கிரகங்கள் என்றால் என்ன? ஜீவனற்ற பொருள்கள், ஒதுவாத பொருள், ஜீவனற்ற பொருள்கள் தான் விக்கிரகம் என்று இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விக்கிரகங்கள் தனக்கு தானே உதவி செய்ய முடியாத அளவுக்கு ஒரு இடத்துல உக்காந்திருக்கிறதுக்கு காரணமே ஜீவனற்ற பொருள்கள், மனுஷனுடைய கரத்தின் வேலைகள். அதனால தான் நீங்க இங்க எந்த பொருள் நீங்க பார்க்க முடியாது, எந்த விக்கிரகம். ஏன்னா இங்க அந்த ஸ்டாச்சுல இந்த ஸ்டாச்சுல அந்த ஸ்டாச்சு வானத்தை இங்க சொல்லப்படுது வேத வாக்கியம். நீங்க நினைக்கிற மாதிரி எந்த விக்கிரகமும் இங்க இல்ல. எந்த விதமான படங்களும் விக்கிரகங்களும் தேவன் அந்த இடத்துல இருக்க வாய்ப்பில்லை. அந்த விக்கிரகங்கள் தனக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஏன்? ஜீவனற்ற பொருள்கள் அவைகள். அதனால்தான் ஜீவனற்ற பொருள்களை இந்த இடத்துல நீங்க எதுவுமே பார்க்க முடியாது. என்னக்கா இவர்தான் எங்க அப்பான்னு காட்டுறதுக்கு போட்டோஸ் எல்லாம் சிலதெல்லாம் இருக்குது. ஆனா எதற்காக இல்ல? விக்கிரகமாக இல்லை. நீங்களும் உங்க வீட்டுல உங்க குடும்பத்தோட போட்டோஸ் தயவு செய்து வைங்க, தலைமுறையா
பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து பிடிச்சி கலர் வரைக்கும் வைங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அது எதற்காக அல்ல? விக்கிரகத்திற்காக அல்ல, விக்கிரக ஆராதனை செய்வதற்காக அல்ல. மாறாக மறந்து போயிடுறேன், எங்க அப்பா மூஞ்சி இப்படின்ச்சா அப்படின்ச்சான்னு மருந்து இருக்கிறதுனால ஞாபகப்படுத்தி கொள்றதுக்கும் அப்பப்போ பார்க்கறதுக்கும் வந்தவங்களுக்கு சொல்றதுக்கு தான் அது இருக்குது. மற்றபடி வேற எந்த நோக்கத்திற்காக நம்ம பொருள்களை விக்கிரகமாக விசுவாசி வைக்க கூடாது. வண்டி வாங்கினோன்னா ஒருத்தர் ஜீஸ் லவ்ஸ் யூ இது போட்டிருந்தார். அவர் என்னை ரொம்ப லவ் பண்றது எனக்கு தெரியும். அவர் அதிகமாக லவ் பண்றது நானும் அவரை லவ் பண்றேன். அவரோட வார்த்தையெல்லாம் உள்ள இருக்குது. அத்தை நான் வண்டியில் அங்கே இங்கெல்லாம் நான் போட மாட்டேன். என்ன ஒன்று போடு, என்னத்தை போடு, நேம் போர்டு போடணும், நம்பர் போர்டு போடணும். அரசாங்கம் என்ன சொல்லிக்குது அதெல்லாம் வண்டியில இருக்கணும்ப்பா. கர்த்தர் சொல்லியிருந்தெல்லாம் இருதயத்தில் இருக்கணும். இங்க இருக்க தூக்கி வண்டியில ஏன் சொல்லினுக்கிற? எவ்வளவு இருதயத்துல கர்த்தருடைய ஜீவ வார்த்தைகள் சொல்லு பார்ப்போம். ஒண்ணுமே கிடையாது. நீ வண்டியில போறது ஒருத்தரும் பாக்குறதுதான் கிடையாது. யாரா பார்த்து கேட்டிருக்கானா இதுக்கு என்ன அர்த்தம் கொஞ்சம் சொல்லுப்பான்னு, அப்பதான் நீ எட்டி பாப்ப. அது வாங்கும் போது ஒட்ட வச்சிருந்த எனக்கே தெரியல பாருன்னு. நீ வசனங்கள் பொக்கிஷமான உங்களுடைய நல்ல இருதயத்தில் இருக்க வேண்டும். அங்கதான் ஜீவ வார்த்தைகள் நாம் சேகரித்து வைக்க வேண்டும். வெளியே கூட வைக்கலாம், தப்புக்கிறது ஜனங்கள் தெரிவதற்காக. ஆனா அது விக்கிரக ஆராதனையா மாறக்கூடாது. இப்ப வாசியுங்கள் வசனம் 16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? ஏன்னா விக்கிரகங்களுக்கு என்ன இல்ல, ஜீவன் இல்லை. அது ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அடுத்து தேவனுடைய ஆலயம் யார்? அங்க கீழே நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். யார் தேவனுடைய ஆலயம்? யார் தேவனுடைய ஆலயம்? அவர் வாசித்து புரிஞ்சுதா? இல்ல வாசிக்க சொல்லட்டுங்களா? கடைசி வாசிங்க 16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி. அப்ப தேவனுடைய ஆலயத்துல யாருங்கிறது? ஒருத்தர் சொன்னது போலவே தேவன் வாசம் பண்றாரு, தேவன் இருக்கிறாரு. எதுல? தேவாலயத்துல. ஆனா தேவாலயம் யாருன்றதுதான் பாயிண்ட். கீழே கவனிங்களாங்க. அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அப்போ நீங்கள் தானே யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. அதனால நான் உங்களை கும்பிட்டா நீங்க என்ன கும்பிடணுமா? இப்ப அந்த பிரசங்கம் வந்துச்சு. நீ ஒரு குட்டி கடவுள், ஏன் உனக்குள்ள கடவுளுக்குறாரு. நான் ஒரு குட்டி கடவுள், ஏன் எனக்குள்ள கடவுளுக்குறாரு. அப்ப 2 பேரும் பூஜை பண்ணிக்க வேண்டியதான் ஒருத்தருக்கு ஒருத்தர். என்ன அர்த்தத்தை சொல்லப்பட்டுச்சு? விக்கிரகங்களுக்குள்ளாக ஜீவன் இல்லை. தேவன் எங்க இருப்பாரு? தம்முடைய ஜீவன் உள்ள ஆத்துமாக்கள் இருக்கிறது தான் கர்த்தர் இருப்பார். விக்கிரகங்கள் எங்க இருக்கும்? மாம்சீகமான மனுஷன் எங்க இருக்கிறானோ அந்த இடத்துல விக்கிரகங்கள் இருக்கும். எல்லா விதமான விக்கிரகங்கள் இருக்கும். நிர்வாணமான விக்கிரகங்கள் இருக்கும். எல்லாமே இருக்கும். அவனுக்கு எதெல்லாம் பிடிச்சிக்குதோ, அவனுக்கு எதெல்லாம் தேவனுக்கு விதமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவனுக்கு எதெல்லாம் தோணுதோ அவனுடைய தோற்றங்களை அப்படியே சொரூபமாக கொண்டு வருவான். கர்த்தர் எது வானான்னு சொன்னாரோ, புசிக்க வேண்டாம் என்று இந்த கனியை சொன்னாரோ, அந்த கனியை அப்படியே விக்கிரகமாக காண்பிக்கிறான் ஏவாளுக்கு. ஆகியால் தான் பார்வைக்கு இன்பம், ரொம்ப இன்பமாகுது அந்த ஷேப்பு. புசிப்புக்கு நலமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கிறது இந்த கனியானது. ஆகையால் தேவாலயம் என்று சொன்னால் அன்பான விசுவாசிகளே, கிறிஸ்துவுக்குள்ளாக புதுசாய் சிருஷ்டிக்கப்பட்டவர்களே நீங்கள் தான். ஆகையால் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? நானு உங்களுக்கு தான், கட்டடத்துக்கு அல்ல. ஊழியக்காரங்க கட்டடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருப்பாங்க. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. பணத்தை கொடு. எதுக்கு? கட்டடத்தை கட்டுறதுக்கு. அத்தை விடு, ஆண்டவர் வசதி கொடுத்தா கட்டிக்கோ. நீயும் நானும் முக்கியத்துவம், ஊழியக்காரன் முக்கியத்துவம் கொடுக்குது. தேவன் தேவாலயமாய் சொல்லி இருக்கிறார். தம்முடைய ஜனங்களை, அவர்களை தான் நாம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டும். கடைசியாக வாசி முடிச்சார். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அசுசின் என்னன்ட்டு. திருப்பி ஞாபகப்படுத்த உங்களுக்கு டைம் ஆயிடும். ஆனா அந்த அசூசியை பத்தி சொல்லிட்டு அந்த அசூசியிலிருந்து எப்படி நீங்கிறது, எப்படி வெளியே வர்றது, அதற்கு தான் 6:17 6:17. ஆனபடியால்
நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய். ஆனபடினால் எங்கிருந்து பிரிஞ்சு போனோம்? இதெல்லாம் பழைய ஏற்பாடு கொட்டேஷன், இப்ப எடுக்க டைம் இல்ல. நீங்களும் நானும் அந்த அசூசியான பழைய மனுஷங்கிட்ட வெளியே வரணும்னாக்கா எப்படி வெளியே? அசூசின்றது வந்து மேல பார்த்துட்டு 14, 15, 16. ஆனா அந்த அசூசியான ஆட்கள் கிட்ட இருந்து அந்த அசூசியான பழைய மனுஷன் நம்ம உடுத்தி கொள்ளாதபடிக்கு அவனுடைய உள்ளான விஷயங்கள் எனக்குள்ள வராமல் இருக்க வேண்டும் என்றால் 6:17 சொல்ற வார்த்தை 6:17. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய். அவர்கள் நடுவிலிருந்து முதலாவது புறப்பட்டு போக வேண்டும். எகிப்திலிருந்து கர்த்தர் புறப்பட சொன்னார். என்னதான் எகிப்திலிருந்து கர்த்தர் புறப்பட சொன்னிருந்தாலும் அவர்கள் எகிப்திலிருந்து போனார்களோ தவிர தனிமையாய் போகவில்லை. ஒட்டுமொத்த எகிப்தியுடைய ஒட்டுமொத்த விக்கிரகத்திற்கு அடுத்த ஆராதனைகளை உள்ளத்தில் வைத்துக் கொண்டுதான் போனார்கள். ஆகையால் தான் அவர்கள் கன்றுக்குட்டியை உண்டாக்கி எகிப்திற்கு அடுத்த சடங்கு விக்கிரக ஆராதனை செய்தார்கள். அப்ப அவர்களை விட்டு பிரிந்து போங்கன்னு சொல்றது வந்து எங்கெல்லாம் அவிசுவாசிக்கிறாங்களோ அங்க நான் வசிக்க கூடாது, வீடு காலி போயின்னு போன அர்த்தம் கிடையாது. அப்படி காலி போனா நீங்களும் சமுதிரத்தை நடுத்த போய் உட்காரணும். ஏன்னா சூழ்ந்து எல்லாரும் அங்கதான் இருக்கிறாங்க. நம்ம வீட்டு ஓனர் யாரு? அவிசுவாசிங்க தான். வீட்டு காட்டுற புரோக்கர் யாரு? அவிசுவாசிங்க தான். அப்ப அவர்களை விட்டு பிரிந்து போங்கன்ற மீனிங் என்ன? எங்கிருந்து விட்டு போன பிரிஞ்சு அவங்களை விட்டு? நம்முடைய மனதிலிருந்து. புரிஞ்சுதா? அவங்கள பார்த்து பார்த்து நம்ம கத்துக்க கூடாது. மன ரீதியிலே அவர்களை நாம் அன்பு கூற வேண்டும். கிறிஸ்துவுக்கு அடுத்த நன்மையான காரியங்கள் அவர்களுக்கு செய்து நாங்கள் கிறிஸ்துவின் அன்பை காண்பிக்க வேண்டுமே தவிர அவர்களுடைய மனதில் இருக்கிற தோற்ற எண்ணங்கள், சம்பாஷணைகள், சிந்தைகள், தியானங்கள், வழிபாடுகள் நம்முடையதாய் மாறிடக்கூடாது. சர்வவிதத்தை பத்தி பேசவில்லை. நம்ம அவங்க பில்டிங்ல தான் தங்கணுமா இருக்குது, அவங்கள்ட்ட தான் வாடகை கொடுக்கணும். நம்ம பூமியில் எங்கே போனாலும் அவங்க கட்டின கட்டடத்தை தான் நம்ம வசிக்கிறோம். விசுவாசிங்க யாரும் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டின்னு வந்து விசுவாசிங்க மாதிரி அங்கே தங்கிருங்க. அது வந்து மொனாஸ்டிசிசம். அப்படி பண்ண முடியாது. அது ரொம்ப தப்பாயிடாது. இங்கே பிரிந்து போங்கன்னு சொல்றது வந்து மன ரீதியிலே அவர்களை விட்டு பிரிந்து போகும். மன ரீதியில் நம்ம ஒத்து போகவே கூடாது அவங்க கிட்ட. நீ கெட்ட வார்த்தை பேசினாக்கா நான் பேசவே மாட்டேன். நான் நீ போய் பேசினாக்கா நான் பேசவே மாட்டேன். உன் கூட தான் இருப்பேன். நீ பண்ணுவதையோ நீ பேசுவதையோ நீ பார்க்குற காரியங்களை என்னால் செய்யவே முடியாது. ஏனென்றால் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டியா இருக்கிறேன். அப்படிதான் பரிசுத்தம் மாறுன்ற வார்த்தை 7:1 கடைசியாக. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். 6:17 கடைசியா. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இது அசுத்தமானதுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பழைய ஏற்பாடு கொட்டேஷன் ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடுறேன். கர்த்தர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. நீங்கள் 40 வருஷம் பயணம் பண்ணி வரும் பொழுது நீங்க எங்கெல்லாம் கூடார போறீங்களோ அந்த இடத்துல டாய்லெட் பண்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும். சருத்துல வியாதி இருக்கிறவங்களுக்குன்னு தள்ளப்படுறதுக்கு ஒரு இடம் இருக்கணும். என்றால் நான் உங்கள் நடுவிலே நடந்து வருவேன். கர்த்தருடைய தூதனாக பழைய ஏற்பாடுல இயேசுநாதர் நடந்து வந்தார் அவங்க வசிக்கிற இடத்திலே. நான் நடந்து வரும்போது அந்த பூமியிலே அசூசியான காரியங்கள் எது ஒன்றும் என் காலில் படக்கூடாது. இந்த டாய்லெட் செட்டப்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா யூதர்கள் ரொம்ப சுத்தமா ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ வாசிங்கள் 17 என்ன மீனிங் சொல்ற கர்த்தர்ன்ட்டு. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எதை குறிப்பிட்டு பேசுறார் கர்த்தரிங்க? எக்ஸ்கிரேஷன். அசுத்தம் என்னன்னா டாய்லெட், அதை தொடாத அங்க சொல்லப்படுறது. அப்போ நம்ம பழைய மனுஷனுடைய காரியங்கள் நமக்கு எப்படி இருக்கணும்? அது அன்னமாந்தான ஒரு உணர்வு தான் நமக்கு இருக்கணும். பழைய மனுஷனை பத்தி யோசிக்கும் பொழுது பழைய கெட்ட வார்த்தை, பழைய காட்சிகள், பழைய பழக்க வழக்கங்களை பத்தி நம்ம மனசுல கொண்டு வரும் பொழுது என்ன மாதிரி உணர்வு இருக்கணும்? எக்ஸ்கிரேஷன். அது எவ்வளவு சுத்தம் பண்ணி வெளியேற்றி அது கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம பண்றோமோ அவ்வளவு சீக்கிரத்துல நம்ம வேலை செய்யறோம். ரைட்? அதே மாதிரி உணர்வு தான் இருக்கணும் நமக்கு. பழைய மனுஷனை பத்தி பேசும் பொழுது அவன் உடுத்தும் பொழுதே நம்ம உள்ளத்துல வர அந்த துர்நாற்றம் ஏற்பட்டுறணும். ஏதோ துர்நாற்றம் இருக்குது, சுத்தம் பண்ண வேண்டியதா இருக்குது. வீட்டுல உள்ள கால் வைக்க முடியல, ஏதோ நான் சுத்தம் உள்ள இருக்குது. 7:1 கடைசியா. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் இப்போ வாக்குத்தத்தங்களை மாத்திரம் சொல்லவில்லை. எவ்வளவு பேர் சொல்லுங்க, நான் வாக்குத்தத்தங்களை பத்தி உங்களுக்கு சொல்ல நேரம் இல்லை. ஆனா வேணா வாசிச்சு விட்டுறேன். 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் அப்போஸ்தலனாகிய பவுல்
இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டானவைகள் என்று சொல்லத்தக்கதாக இதுக்கப்புறம் ஒரு வாக்குத்தத்தங்களை பேச போறாரா அல்லது இதுக்கு முன்னாடி வாக்குத்தத்தங்களை பேசி இருந்திருக்கணுமா? உன்னுடைய வாசிப்பாரு 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் என்று சொல்லத்தக்கதாக இதுக்கு முன்னாடி அப்போஸ்தலனாகிய பவுல் வாக்குத்தத்தங்களை பேசிட்டாரா அல்லது வாக்குத்தத்தங்களை பத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் இதுக்கப்புறம் பேச போறாரா? பேசிட்டாரா பேச போறாரா? பேசிட்டாரா அல்லது பேச போறாரா? பேசிட்டாரு. அப்ப அதை பத்தி நான் இப்ப பேச வேண்டியது இல்ல. எங்க பேசினாரு? 6:16 6:16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி. இதுதான் வாக்குத்தத்தம். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன். யாருக்குள்ள? மேல சொல்லப்படுற நீதிமான், விசுவாசி, ஒளி உள்ளவன், புதுசாக சிருஷ்டிக்கப்பட்டவன், நான் அவர்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவேன். திஸ் இஸ் த ப்ராமிஸ். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமா? பிசாசு வந்து உங்க வீட்டுல வாசம் பண்ணுவேன்னு சொல்ல கர்த்தர் சொல்ற வார்த்தை, நான் வந்து உங்கள்கிட்ட வாசம் பண்றேன். இடம் கொடுக்குறியா? நான் வந்தாக்கா பழைய மனுஷன் இருக்க கூடாது. நானும் பழைய மனுஷனும் இணைந்து சேர்ந்து வசிக்க மாட்டோம். அதான் பிலியாலும் கிறிஸ்துவும். நான் வரணும்னாக்கா உன்னுடைய பழைய விஷயங்கள் வெளியே ஏற்றி தான் ஆக வேண்டும். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுக்குற இந்த ஒரு வாக்குத்தத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன். எனக்கு கீழே ரொம்ப சொல்றாரு. வேணாக்கா வசனம் 18 வாசிங்க. அங்க பயங்கரமான வாக்குத்தத்தம் அது. 6:18. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு, நீங்க எப்போ பழைய மனுஷன் இல்லாமல் கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டியா இருப்பீர்களோ, நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். உங்களுக்கு என்னவா இருப்பேன்? கிரேட் ப்ராமிஸ். ஏங்க அப்பா பிதா பிள்ளைகள் வாசிடுங்களா அது 18. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்லிந்தது? சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுக்கு அப்பாவா இருப்பாராம். நீங்கள் அவருக்கு குமாரர்களும் குமாரத்திகளா இருப்பீர்களாம். என்ன செட்டப் அது? ஃபேமிலி. ஆனா உங்க குடும்பத்துல பார்த்தா இந்த பரலோக சர்வ வல்லமை உள்ள பிதா இருக்கிறாரா இல்லைன்னு டவுட் ஆகுது. அப்பெல்லாம் டவுட் படம் புரிஞ்சுக்கணும். வீட்டுல அவருக்கு பிடிக்காத பழைய மனுஷன் அசைவாடி கொண்டு இருக்கிறான். பழைய மனுஷன் சுத்தி இருக்கிறான் வீட்டுல. அது உங்க மனைவிக்குள்ள இருக்கலாம், உங்க புருஷன்கிட்ட இருக்கலாம், பசங்கள்கிட்ட இருக்கலாம். ஓட்டின்னும் அது பழைய மாம்சம் வீட்டுல இருக்குதுன்னு தெரிஞ்சா கர்த்தர் அந்த இடத்துல வல்லமையோடு கூட ஆளுகை செலுத்தி தான் இருக்கிறதை உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தவே மாட்டார். பழைய மனுஷன் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு பிதாவா இருப்பேன். பெரிய வாக்குத்தத்தங்க அது. நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பீர்கள். விரும்புறீங்களா? அந்த ஞானஸ்நானம் எடுத்த அருமையான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களே, பழைய மனுஷனை கழட்டி நீங்க புது மனுஷனா இருக்கிற கிறிஸ்துவை உடுத்திருக்கிறீர்கள். ஆகையால் அந்த புது மனுஷனை கழட்டி போட்டு மறுபடியும் பழைய மனுஷனை உடுத்திக் கொள்வதற்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. எப்ப பழைய மனுஷனை நீங்கள் உடுத்திக் கொள்றீங்களோ அப்பொழுது கர்த்தர் சொல்ற வார்த்தை, நான் வசிக்க மாட்டேன். நான் உனக்கு பிதாவா இருப்பதை நீ இதுக்கப்புறம் அனுபவிக்க மாட்டாய். சொல்லப்படுற வாக்குத்தத்தங்களை நம்மால உணர முடியாது, அனுபவிக்க முடியாது. சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உணர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்றால் நமக்குள் புதிய மனுஷனாகிய கிறிஸ்து தான் இருக்க வேண்டும். பழைய மனுஷன் இருக்கக்கூடாது. சூழ்ந்த தோட்டத்திலே
இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்.